அரசாங்கம் தடை போடுது. உனக்கு கொண்டாட உரிமை இல்லப்பா, எங்களுக்கு தான் உரிமை. துர்தேசன் மட்டும் உரிமை வேண்டி விடுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நிலை நாளைக்கு உங்களுக்கு வரணும். இந்த ஜனநாயக நாடு, மக்களுக்காக மக்களை ஆட்சி செய்யக்கூடிய நாடு. இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக மக்களுடைய வரிமானங்கள் கவலைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிலைமை என்ன? தலைகீழா இருக்கு. கண்கூட நீங்க பார்த்துருக்கீங்க. பத்திரிகையாளர்களே, ஆகஸ்ட் 12 வந்தால் ஆகஸ்ட் 9க்கே ஒரு அட்டகாசத்தை நீங்க தொடங்கிருந்தீங்க. நாட்டுடைய பிரச்சனை மறைக்கிறதுக்காக அங்க வெடிக்க போகுது, இங்க வெடிக்க போகுது, அங்க புளிக்க போறோம், இங்க புளிக்க போறோம். என்னாச்சு? ஆகஸ்ட் 16 ஆச்சு. ஒண்ணு இல்லை. ஏன் இந்த பீதி? முஸ்லிம்களுடைய தேசப்பட்ட சந்தேகப்படுறாங்க. எங்களுடைய தேசப்பட்ட வெளிப்படுத்துவதற்காக சுதந்திர கொடியேற்ற அனுமதி இல்லையா? இல்ல பொதுக்கூட்ட அனுமதி இல்லையா? அப்ப அரசாங்கம் சுதந்திரத்தை வந்து ஸ்கூல்ல மட்டும் சின்ன பிள்ளைங்க ஏமாற்றி முட்டாயத்தில் கொடியேற்ற மட்டும் போதுமா? வீதிகளில் வந்து கொடியேற்ற வேண்டாமா? நாட்டு மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்ட வேண்டாமா? இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள், நம்முடைய முன்னோர்கள், தலைவர்கள், இந்த இளம் சிறுவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நினைவுபடுத்த வேண்டாமா? என்ன கொடுமை இது? அன்பானவர்களே, இந்த சுதந்திர தேசத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். முஸ்லிம்களுக்கு சுதந்திரத்தை கொண்டாடுறது கூட எனக்கு எங்கல்ல அனுமதி இல்லை. இதை கண்டித்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா வந்து பாலிசிஸ்டுகள் என்ன பண்றாங்க? என்னைக்கு பாப்புலர் ஃபுட் ஆஃப் இந்தியா சுதந்திர கொண்டாட்ட முன்வந்துட்டோ அதுக்கப்புறம் தான் பாசிஸ்ட் என்ன பண்ணாங்க? அவங்களோட கோட்டையில கூட காவி கூட இறக்கி தேசிய கொடியேற்ற ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒட்டுமொத்த தேச பக்தர் என்று சொல்லக்கூடிய காவிவாதிகளுக்கு கூட எப்படி கொடியேற்றுங்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் பாப்புலர் ஃபுட் ஆஃப் இந்தியா. நீங்க சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை கொண்டாடுவது எங்களுக்கு தடை. என்ன நாடு இது? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? எங்களுடைய அடையாளங்களுக்கு மறைக்கப்படுகிறது. அன்பாளர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் மக்கள் மன்றத்திலே இந்த பேரை நாங்கள் வைக்கின்றோம். எங்களுக்கு சுதந்திர கொண்டாடுவதற்காக எங்கள் அனுமதி தாருங்கள். காவல்துறை அதிகாரி அணுகி நாங்கள் முறைப்படி ஜனநாயக நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு அனுமதி கேட்கின்றோம். காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆகஸ்ட் 14 கொண்டாடுங்க. ஏன் பாகிஸ்தான் வச்சு இப்ப நாங்கள் கொடியேற்றோம்னா என்ன காப்பீங்க? நீ பாகிஸ்தான் கொண்டாடியா? என்ன சார் நடக்குது? அதிகாரிகள் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? ஆகஸ்ட் 14 கொண்டாடுங்க. ஏன் இல்ல? சுதந்திரத்துக்கு ஆகஸ்ட் 14 கூட என்னைக்கு கொண்டாடு? எங்களுடைய உரிமைக்காக இந்த குரல் கொடுக்கின்றோம். மக்கள் மன்றத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். மக்களே, இதற்கான தீர்ப்பை நீங்கள் தான் கூற வேண்டும். வாய்ப்புகளை நன்றிப்படி அறிவிக்கின்றேன். வாகனம்